போக மாட்டோம் தான் நினைச்சோம். ஆனா ஒரு எதிர்பார்க்காத விதமா கிளம்பிட்டோம். பிளான் போட்டு அடுத்த நாள் ஈவினிங்கே மகரியை முடிச்சிட்டால ஒரு பாசிட்டிவ் வைபோட கிளம்பிட்டோம். நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கணும், இல்லைன்னா கார் ஓட்டுறோம் தூங்கி ஒரே எல்லாரும் தூங்கிடுவோம். அதனால காஃபி டீ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் குடிச்சிட்டு வண்டி எடுங்கடா அப்படின்னு கிளம்பியாச்சு. நல்ல ஒரு வைபோட போனோம். அதெல்லாம் கார்ல ஏறும் போதே சொல்லிட்டேன், யாரும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாரும் ஆஃப் பண்ணி ஒரு பேக்ல வச்சிருங்க. இல்லைன்னா டவுன் பஸ்ல யாரோ கூட உட்காந்து போற மாதிரி போக வேண்டியது. எப்படியோ ஒரு 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். சரி நல்ல ஒரு ஹோட்டலா பார்த்து நிறுத்துங்கடா, சாப்பிடணும் பசிக்குன்னு சொன்னேன். இவனுங்க என்னடானா நல்ல ஒரு பங்கா பார்த்து நிறுத்துறானுங்க. என்ன நிறுத்துறீங்க, 100 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம்னு சொல்றேன். அதுக்கு இவனுங்க என்னடானா எல்லாம் பேக் பண்ணி வந்து இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ பிளான் போட்டானுங்க, எப்போ சமைச்சானுங்க, எப்போ கொண்டு வந்தானுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று நமக்கு சாப்பாடு கிடைச்சா போதும்ட்டு பரோட்டா சிக்கன் நல்லா வச்சு நவுத்திட்டு திரும்ப வண்டி எடுங்கடான்ட்டு ஏரியா உட்காந்து ஒரு 60 கிலோமீட்டர் போனோம். எஃபெக்ட் கிளப்னு ஒரு டீ கடையில இன்னும் ஸ்டாப்பிங்க போட்டோம். அப்படியே கையோட ஒரு காஃபியும் போட்டு திரும்ப வண்டி எடுங்கடான்னு சொல்லாம வண்டியை நான் எடுக்கிறேன் எல்லாரும் உட்காருங்கடான்னு சொல்லிட்டு ஒருத்தெல்லாம் எப்போ நான் முன்னாடி போவேன் கலாய்க்கலான்னு இருந்தான் போல. போயிட்டு டிரைவர் சீட்ல உட்காந்தவனே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனா பண்ணிட்டோம், தூங்காம இருந்தா சரிடா அப்படின்ட்டு நான் என் வேலையை பார்த்தேன். 150 கிலோமீட்டருக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டாப்பிங்க போட்டோம் ஒரு பேக்கரியில. அங்க அப்படியே காஃபியும் போட்டு அங்கேயே அப்படியே அட்டியும் போட்டோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வண்டி எடுத்து திரும்ப சும்மா ஒரு ஸ்டாப்பிங்க போட்டேன். எல்லாரும் மட்டி ஆயிட்டானுங்க. இன்னொரு 100 கிலோமீட்டர் ஏறினா ஊட்டி. ஒருத்தன் கூட மிஞ்சல, எல்லாரும் சரி தூங்கட்டும், சீக்கிரம் போய் என்ன பண்ண போறோம்ட்டு நானும் பிச்சைக்கார மாதிரி ரோட்லயே உட்காந்துருக்கேன். ஏன்னா கார்ல இடம். அப்புறம் ஒரு 6 மணிக்கு கார்ல நல்லா தொடச்சிட்டு ஹில்ஸ் ஏற ஸ்ட்ரைட்டா போயிட்டு குன்னூர்ல ஒரு ஸ்டாப்பிங்க போட்டோம். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே நல்லா பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டோம். ஒருத்தன் வந்து மச்சான் சாப்பாடு இங்க சூப்பரா இருக்கு, அங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஏதோ சொல்றானே, சரி ஓகே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு திரும்ப வந்து காஃபி சூப்பரா இருக்கான், காஃபி ஒன்று குடிப்போம் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த கடையில ஒரு டோலி இருக்கு. நான் விடுவேன், கைத்துல அடிச்சு வாடா போலாம் அப்படின்ட்டு கூட்டு. நீங்க நினைக்கலாம் இதுக்கப்புறம் ஜாலியா சுத்துவானுங்கன்ட்டு. அதான் இல்ல, நைட்லாம் தூங்கலையா, அதான் மஜாவா ஒரு ரூம் புக் பண்ணி எல்லாரும் தூங்கிட்டோம்.